இந்த ஐபிஎல்லையே எல்லாரையும் கதிகலங்க வைக்கிற ஒரு டீம் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். நீங்க இமாலய டார்கெட்டை கொடுங்க, வேற மாதிரி பவுலிங்கை போடுங்க, நாங்க மேட்ச் ஜெயிக்காம விடமாட்டோன்ற மாதிரி புதிய வரலாறை படிச்சிருக்காங்க ஸ்ரேயஸ் அண்ட் கோ அப்படின்றதான் சொல்லணும். இந்த சீசன்ல அவங்க படைக்காத வரலாறா என்ன? 7 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 7லயும் அன்பீட்டன் டீமா இருந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கான சேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 264 அப்படின்ற டார்கெட்டு. அந்த டார்கெட் வர்றதுக்கும் இவங்க ஒரு கேட்சை விட்டாங்க தான். கேட்சை விட்டதுக்கு அப்புறம் தான் கேஎல் ராகுல் அவளை அடிச்சாரு. அடிச்சும் நாங்க திரும்ப அடிக்கிறோம்னு சொன்னா முடியுமா? இதெல்லாம் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்ல அடிக்கிற ஸ்கோர். 50 ஓவர்ல 250 260 அடிக்கிற ஸ்கோர். அதை வந்து T20 கிரிக்கெட்ல வித்தின் 1 ஓவர் ஸ்பேரை வச்சு அடிக்கிறதெல்லாம் வேற மாதிரி. நான்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அந்த மாதிரி பேட்டிங் விளையாடுறாங்க. டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்னா அது பஞ்சாப் கிங்ஸ் தான். இதுல வேற இதுவே இல்லை, காம்படிஷனே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் கேம் இந்த சீசன் ஃபுல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு துணையா ஒரு பக்கம் ஓப்பனர்ஸ் இருந்தாலும் கேப்டன் ரோலை தரமா செஞ்சுட்டு இருக்கார் இன்னைக்கு. அதுலயும் 264 அப்படின்னு டார்கெட் போது பவர் பிளேவே மேட்சை முடிச்சுட்டாங்க. பிரியன் சார்கியாவா இருக்கட்டும், பிரபு சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், 2 பேர் 10 6ங்க பவர் பிளேலயே. 10 6 11 4. அங்கேயே எவ்வளவு வந்துருச்சு பாருங்க, 10 6 11 4. அதுவே 100 ரனுக்கு மேல வந்துருச்சு. அங்கேயே ஆட்டம் க்ளோஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி உள்ள வரலான்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேகல் வதரா வந்து அடி பொழந்துட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 36 பாலுக்கு 71 ரன்னு, 7 6 3 4ன்ற மாதிரி தரமான இன்னிங்ஸே. ஆனா அவருக்கும் 2 கேட்சை விட்டாங்க. ஸோ கேட்சஸ் வின் த மேட்சஸ். ஸோ இந்த மாதிரி பஞ்சாபுக்கு எதிரான மேட்ச் எல்லாம் நீங்க கேட்ச் விடலாமா? அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் எல்லாம் விட்டா நீங்க மேட்ச் ஜெயிக்க முடியுமா? அந்த கேட்சை விட்டாங்க. அதுக்கப்புறம் கையில பிடிக்கவே முடியல, அடி வெளுத்துட்டார். அந்த ஓவரை கேட்ச் விட்ட ஓவரே கிழிச்சு தொங்க போட்டு நீங்க ஓரம் போங்கப்பா மேட்ச் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி முடிச்சுட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தான் சொல்றேனே, உலக கிரிக்கெட்ல பஞ்சாப் கிங்ஸே ரெக்கார்டு மேல ரெக்கார்டு படைச்சிட்டு இருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலையும் புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இது வரைக்கும் டைட்டில்லாம் அடிக்கல, ஆனா இந்த வாட்டி டைட்டிலுக்கு டிசர்விங் நாங்க தான் அப்படின்றத எல்லார் வாயிலையும் சொல்ல வைக்கிறதாண்டா எங்களோட இலக்கு. அதுக்கப்புறம் போய் நாங்க டைட்டில் எடுக்கிறோன்றான்ற மாதிரி எல்லாரும் பஞ்சாப்பை கேட்டாலே அதிருவாங்கன்றது தான் உண்மையான கருத்தா இருக்கு. யார் வேணாலும் சொல்லாம போல, பஞ்சாப் புல்லாமா அப்படின்னு பேசினானா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க பஞ்சாப். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டு வேற லெவலா இருக்குது மக்களே. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் 264 பஞ்சாப் கிங்ஸ், 262 பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்ற மாதிரி வரலாற்றை அவங்க வரலாறு அவங்க உடைக்கிறது தான் பஞ்சாப் கிங்ஸோட வரலாறா அமையுது அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஃபாலோ பண்ணுங்க கைஸ்.